விக்ரம் சூர்யா 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற பாலாவோட படம் அப்படிங்கிறதுக்காக பிதாமகன் படத்துக்கு ஒரு ஹைப்பு. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமான்னு ஒரு சாங் கிரியேட் பண்ண மைனர் ஹைப்போட வர்ற ஒற்றன். சார்ட் பஸ்டர் சாங்ஸு, ஸ்லைட் கெட்டப் சேஞ்சு, இது போக சாமியோட 125th டே ஃபங்க்ஷனில் கேபி சார் பயங்கரமாக எலிவேட் பண்ணி இந்த படத்தில் விஜயோட விஸ்வரூபத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணால் சன் டிவிக்காரன் திருமலை ட்ரெய்லர் போடுறான். இப்படி பல விஷயங்கள் மூலமாக ஹைப்பான திருமலை ஒரு பக்கம். கடைசியாக நம்ம படம் கேட்சி டைட்டில் இல்லை, கேவலமான சாங்ஸு, போலீஸ் படத்தில் க்ளீன் ஷேவ் லுக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி அஜித்தோட இன்டர்வியூ நான் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லா நெகட்டிவிட்டியும் சேர்ந்து வந்த ஆஞ்சநேயா ராஜா அப்படிங்கிற டிசாஸ்டர் படத்துக்கு அப்புறம் வருது. இப்படி எல்லா நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அந்த தீபாவளிக்கு முக்கியமான ஸ்க்ரீன்ஸை கேப்சர் பண்ண படம் ஆஞ்சநேயா தான். சும்மாவா சொல்கிறானுங்க இந்த கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு. அவ்வளோ காம்படிஷனுக்கு நடுவில் கோயம்புத்தூரில் 2 70mm, ஒன்று அர்ச்சனா, இன்னொன்று கங்கால ரிலீஸ் ஆச்சு. படத்தை பற்றி பேச ஒன்றும் இல்லை, அல்ட்ரா டிசாஸ்டர் வேர்டிக்ட். தலையோட டாப் 5 கேவலமான படங்களை லிஸ்ட் பண்ணோன்னா இந்த படம் டாப் 1லையோ இல்லை 2லையோ கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு பக்கம் அவ்வளோ நாள் லவர் பாய் இமேஜில் இருந்த விஜய் ஒரு மாஸ் ஹீரோவாக ஆயிட்டாரு திருமலை படத்துல இருந்து. கிரிட்டிக்கலி அக்ளைம்டு பிதாமகன் படத்தை விட அதிக நாள் ஓடி அதிக வசூல் கலெக்ஷன் பண்ணி திருமலை படம் தீபாவளி வின்னராக ஆச்சு. தளபதி ரைவல்ரி அஃபீஷியலாக ஆரம்பித்த நாள் திருமலை ஆஞ்சநேயா வந்த அந்த தீபாவளி. ஆஞ்சநேயா படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஞாபகம் தான். அந்த இன்டர்வல் பிளாக்ல பரமகுரு போலீஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் சொல்லுவான். அப்போ தலை யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நடந்து வருவார், ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவார், வேற லெவலில் இருக்கும். அந்த விஷயத்த மட்டுமே மைண்டில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானுங்க ரசிகர் சொல்ல அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி விடு, அக்டோபர் போனால் மார்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லைனப்பில் ஜனா இருக்குது, மகா இருக்குது, மிரட்டல் இருக்குது, சரண் கூட ஒரு படம் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தீபாவளியை முடிச்சுட்டு கிளம்பணும். தலையோட அடுத்த படம் சம்மருக்கு வருதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மலையாளத்தில் நிறைய ஆக்ஷன் படங்கள் எடுத்த ஷாஜி கைலாஷ் தான் டைரக்டர். தமிழில் அதுக்கு முன்னாடி வாஞ்சிநாதன் அப்படின்னு கேப்டன் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதே சம்மரில் மற்ற ஹீரோஸோட நிறையா படங்கள் வருதுன்னு தெரியும். விஜய் தரணி காம்பினேஷனில் கில்லி வருது, விக்ரம் ஹரி காம்பினேஷனில் சாமிக்கு அப்புறம் அவங்க அருள்னு ஒரு படம் பண்ணுறாங்க. எவன் வந்தால் நமக்கு என்ன, தலை வந்தார்னா மற்றவங்கெல்லாம் ஒதுங்கி தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் எப்போவுமே இருக்கும். May 1 தலை பர்த்டேக்கு படம் ரிலீஸு. அதுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே ஆடியோ வந்துருச்சு. 2002 ரிலீஸ் ஆன ரெட் படத்துக்கு அப்புறம் நமக்கு ஆடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அமையாமே இருந்தது. அதுக்கு ஜனாவும் ஒரு விதிவிலக்கு இல்லை. கேவலமான சாங்ஸு எப்படி தான் நமக்குன்னு அமையும்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு கேவலமான சாங்ஸு ஜனா படத்தில் இருக்கும். பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருக்கிற அந்த ஒரு மெலடி மட்டும் நல்லா இருக்கும். கொஞ்ச நாளில் கில்லி ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. கில்லி ஆடியோவை பற்றி நான் பேச வேண்டியதில்லை, ஒவ்வொரு சாங்கும் சம்பவம். தில்லு தூள் படத்துக்கு அப்புறம் தரணி பீக்கில் இருக்கிற ஒரு டைம். ஆப்போசிட் கேம்பில் பயங்கரமான ஆட்டம் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நமக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப்பு, சரி ஷாஜி கைலாஷ் ஏதாவது பண்ணியிருக்காரான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். சாமி காம்பினேஷன் அப்படின்றதுனால May 1 அருள் படத்துக்கு ஜனாவை விட பயங்கரமான ரிலீஸ் கிடைச்சது. நான் சினிமாவை ஃபாலோ பண்ண டைம்லேருந்து தலை படம் கோயம்புத்தூரில் இவ்வளோ கேவலமாக ஓப்பன் ஆனதே கிடையாது. தர்ச்சனா, காவேரி, கர்நாடிக்னு எல்லாமே செகண்டரி ஸ்க்ரீன்ஸு, செகண்டரி தேட்டரு. அர்ச்சனா தான் கோயம்புத்தூரில் தலையோட ஃபோர்ட்டு. ஆனால் அர்ச்சனாவில் 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கில்லி பயங்கரமாக ஓடிட்டு இருந்ததுனால நமக்கு அந்த ஸ்லாட் கிடைக்கல. ஆனால் 8 AM ஷோ அர்ச்சனாவில் தான் ஓடிச்சு. படத்தோட ரிசல்ட்டை பற்றி சொல்லணுமா என்ன, ஆஞ்சநேயா எவ்வளோ கேவலமான ஃப்ளாப்போ அதை விட மொரட்டு ஃப்ளாப்பு இந்த ஜனா. அந்த ஜனா அப்படிங்கிற ஒரு தீம் மியூசிக் வேற. இன்னொரு பக்கம் கில்லி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் முடிச்சு தரமான சம்பவம் பண்ணிட்டு இருந்தது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல், கில்லி படத்தை தவிர அந்த சம்மருக்கு ரிலீஸ் ஆன மற்ற எல்லா படமும் ஃப்ளாப்பு. இதுக்கு நடுவில் குங்குமம்ல ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணாங்க, டாப் ஹீரோஸ் இப்போ யாரு அப்படின்னு. அதில் விஜய், விக்ரம் இவங்கெல்லாம் டாப்ல இருக்கிற மாதிரியும் அஜித் குமாரோட நேமு 5வது இடத்துல இருக்கிற மாதிரியும் இருந்தது. அதெல்லாம் பார்த்தா நமக்கு பயங்கரமாக வெறி வரும். என்னடா இப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு 2 ஃப்ளாப்பை வச்சு டிசைட் பண்ணுற விஷயமா, சரி எங்களுக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணோம். சரி, இன்னும் லைனப்பில் நிறைய படங்கள் இருக்குது. பிளாக் பஸ்டர் ரன் படத்தை கொடுத்த லிங்குசாமி கூட ஒரு படம், சரண் டைரக்ஷனில் வர அட்டகாசம், ரமணாக்கு அப்புறம் முருகதாஸ் டைரக்ட் பண்ணுற மிரட்டல், இப்படின்னு இது ஏதாவது ஒரு படத்தில் கம்பேக் கொடுத்துடலான்னு வெயிட் பண்ணோம். சரி, அட்டகாசம் படம் ஜூலை ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரண் வசூல்ராஜா MBBSன்னு ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டாருன்னு ஒரு நியூஸ் வருது. நமக்குன்னே வருவீங்களாடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆகஸ்ட் எண்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அட்டகாசம் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. அட்டகாசம் போஸ்டர்ஸை மறக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு போஸ்டர்லேயும் இந்த தீபாவளி தலை தீபாவளி அப்படின்னு கோட் பண்ணாங்க. அது பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சு.
சரி, முந்தின 2 ஆல்பம் நமக்கு சரியா அமையல, இந்த டைம் மிஸ்ஸே ஆகாது. ஏன்னா சரண், பரத்வாஜ், வைரமுத்து இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் மாதிரி தான் சாங்ஸ் எல்லாம் தெறிக்க விட்டுருவாங்க. எஸ்பெஷலி ஆஃப்டர் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் சொல்லவா வேணும். ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. வழக்கமாக ஒரு மாஸ் ஹீரோ படத்தில் ஒரு பாட்டு இல்லைன்னா மேக்ஸிமம் 2 பாட்டில் ஹீரோவோட துதிப்பாடல்கள் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் 3 துதிப்பாடும் பாடல்கள் இருக்கு. தலை தலை தலை, உனக்கென்ன, தெக்கு சீமையில், இந்த மாதிரியே எல்லா பாட்டும் இருக்கிறதுனால ஃபேன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த சாங்ஸில் கேட்கறதுக்கோ என்ஜாய் பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. சரி, இந்த 3 பாட்டு ஓகே. சரண் படத்தில் இந்த டூயட்ஸ்லாம் பயங்கர கேட்சியாகவும் ரொம்ப பெப்பியாகவும் இருக்கும்னு நினச்சிட்டு மிச்ச 2 பாட்டு எடுத்து பார்த்தா அந்த 2 பாட்டு என்ன ஜேர்னரு, அது என்ன கான்செப்ட் அப்படின்னு இப்போ வரைக்கும் குழப்பமாக இருக்குது. ஆக மொத்தம் சாங்ஸ் பெருசாக அமையல. ஆனால் கண்டிப்பாக ஜனா பாட்டை விடவோ ஆஞ்சநேயா பாட்டை விடவோ பெட்டர் அப்படின்னு நினச்சிட்டு சரி படத்துக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். 2004 தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆச்சு. நான் அப்போ +1 படிச்சுட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிற பழக்கம்லாம் கிடையாது. அட்டகாசம் தான் ஃபஸ்ட்டு படம். நான் அட்டகாசம் படத்துக்கு அப்புறம் எத்தனையோ ஸ்டார்ஸோட எத்தனையோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோஸ் போயிருக்கேன், நிறையா ஊரில் போயிருக்கேன். ஆனால் அட்டகாசம் படம் பார்த்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபேன் ஷோ இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா தியேட்டரே ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தது. அந்த அளவுக்கு தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க நம்ம தலை ஃபேன்ஸு. திருப்பூர் சாந்தி தியேட்டர் ரோடே பிளாக்டு. இன்னைக்கு மாதிரி இது டிஜிட்டல் கியூப்லேருந்து வர்ற விஷயம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் படம் பொட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த படம் பொட்டி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த டிலே படத்தோட செலிப்ரேஷனை இன்னும் அதிகப்படுத்திச்சுன்னு சொல்லலாம். தியேட்டர் ரோடு ஃபுல்லாக பட்டாசு, தியேட்டருக்கு மேலே நின்று ஆட்டம், அந்த மாதிரி அல்டிமேட் சம்பவம். சரி, படத்துக்கு வருவோம். என்ன பெரிய குட் பேட் அக்லி, அட்டகாசம் கேள்விப்பட்டுக்கிறியா? என்ன பெரிய ஏகே, தூத்துக்குடி குரு தலை கேள்விப்பட்டுக்கிறியா? அப்படி இருந்தது அந்த ஃபேன் சர்வீஸ். தீனா படத்தில் தலை அப்படிங்கிற பேர் லான்ச் ஆச்சு. சிட்டிசன் படத்தில் ஒரே ஒரு சீனில் மென்ஷன் ஆச்சு. ஆனால் அட்டகாசம் படத்தில் தான் அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு ஆள் இனிமேல் தலை அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆச்சு. அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாக தலை 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 அப்படின்னு இருக்கும். படத்தில் வர ஒரு கேரக்டர் நேமே தலை அப்படின்னு வச்சு தலை நீ வா தலை, நீ வந்தாலே தலை தீபாவளி தான் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பில்டப்ஸ்லாம் கொடுத்துட்டே இருந்து தலைங்கிற நேமை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு டைரக்டர் சரண். நல்ல எமோஷன்ஸ், நல்ல கான்ஃப்ளிக்ட், நல்ல ட்ராமா, டூவல் ரோலு, இப்படி எல்லா விஷயங்களும் இருந்தும் போரான ஒரு கேமரா கிளாரிட்டி, போரான சாங்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால என்னதான் ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நியூட்ரல் ஆடியன்ஸை இந்த படம் வெகுவாக கவரல அப்படின்னு தான் சொல்லணும். அதே தீபாவளிக்கு மன்மதன் இன்னொரு படம் வந்துச்சு. சரி, மன்மதன் என்ன பண்ணியிருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது யுவன் சங்கர் ராஜாவோட எல்லா சாங்ஸும் ஆல்ரெடி சார்ட் பஸ்டர் ஆயிருந்தது. செகண்ட் டே ஈவினிங் ஷோ ஒரு பேக்ட் ஆடியன்ஸோட மன்மதன் படத்துக்கு போயிருந்தேன். இந்த குரூப் ஸ்டடி, கரெக்டட் மச்சி, செகண்ட் ஹாஃப்ல டூவல் ரோல் ரிவீல், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தியேட்டரே பயங்கர பிளாஸ்டா இருந்தது. ஆனா ஒரு 2 இடத்துல தியேட்டருக்குள்ள நியூக்ளியர் பிளாஸ்ட் வெடிச்ச மாதிரி இருந்தது. அது எந்த இடம்னு சொல்லணுமா? ஒரு பிரைம் டைம் இல்லை, சுத்தமா ஃபார்ம் இல்லை, என்னடா நேற்று வந்த ஹீரோஸ்ல இருந்து எல்லாரும் பயங்கரமான ஒரு இடத்துல இருக்காங்களேன்னு பயங்கரமா ஃபேன்ஸ் எல்லாம் துவண்டு போயிருந்த டைம்ல வேற ஏதோ ஹீரோவோட படத்துக்கு வேற ஏதோ ஒரு அட்மாஸ்பியர்ல போய் உட்கார்ந்து அந்த படத்தை தன்னோட ரசிகர் ஷோவா மாத்துற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது சிம்பு தான். யாரு படம் ஓடினாலும் ஹீரோ அங்க நாங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சம்பவம். அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காகவே சிம்புவை என்னால் வெறுக்கவே முடியாது. ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் த மூமெண்ட். இன்னைக்கு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கர ட்ரெண்டு. ஆனால் ரெஃபரன்ஸ்ன்ற ஒரு விஷயம் என்னன்னே தெரியாத டைம்ல 2 மொரட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு தலை ஃபேனா. மறக்கவே முடியாது. என் தலையை பத்தி மட்டும் தப்பா வந்துச்சு அவனை ஓன் தலை இருக்காது. அவ்வளவுதானே, போட்டு காட்டுறேன் பார். AJITHKUMAR அஜித் குமார். ஓவராலா அந்த தீபாவளியோட அவுட்கம் என்னன்னா மன்மதன் தான் தீபாவளி வின்னர். அட்டகாசம் படம் ஜனா படத்தை விட ஆஞ்சநேயா படத்தை விட கண்டிப்பா பெட்டர். ஆனா இதை ஒரு பெரிய ஹிட் ஸ்டேட்டஸ்லயோ இதை ஒரு செமையான படம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லயோ கண்டிப்பா நம்மளால கொண்டு வர முடியாது. மீன்வைல் லைனப்ல முக்கியமா இருக்கிற படம் லிங்குசாமி ஜி. முருகதாஸ் கூட எடுக்க வேண்டிய மிரட்டல் படம் ஆல்ரெடி ஷெல்ப்டுன்னு நியூஸ் வந்துடுச்சு. 2005 பொங்கலுக்கு ஜி படம் வருது அப்படின்னு ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஆனந்தம், ரன்னு அப்படின்னு பேக் டு பேக் பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்த லிங்குசாமியோட படம் வருது, கண்டிப்பா இந்த டைம் நம்ம தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஜி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது, February 11 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது.
சரி அப்போ நமக்கு மட்டும் பொங்கல் தள்ளி போயிருச்சு, பிப்ரவரியில் பொங்கல் சாப்பிட்டுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும். ஒரு படம் ஒரு டேட்டில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த படம் கண்டிப்பாக போஸ்ட்போன் ஆகும். இது எங்களுக்கு பழகின ஒரு விஷயம் தான். நவம்பர்லேயோ டிசம்பர்லேயோ ஜியோட ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. இந்த வம்ப விலைக்கு வாங்கும் வயசு அப்படிங்கிறது டிப்பிக்கல் வித்யாசாகர் நம்பர். வேற லெவல் பெப்பி, வேற லெவல் பீட்டு, செம்மையா இருந்தது. அப்புறம் டிங் டாங் கோயில் மணி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சாங், செம்ம மெலடி. படத்துக்கு வருவோம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஆல்ரெடி திருப்பாச்சி, ஐயா, தேவதை கண்ணன் எல்லாமே சூப்பராக ஓடிட்டு இருக்கிற டைம். ரஜினி கமலுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எவர் ஹீரோ டு டேக் 370mm ஸ்க்ரீன்ஸ் இன் கோயம்புத்தூர் வாஸ் தலை. ஒரு நார்மல் ஃபெப்ரவரி ட்ரை ஒர்க்கிங் டே அன்னைக்கு அந்த அளவுக்கு ஓப்பனிங் அந்த டைம்ல தலையை தவிர யாராலையுமே கொடுக்க முடியாது. அந்த ஓப்பனிங்கை பார்த்துட்டு தான் த கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு ஒரு வெப்சைட்ல ஒரு டைட்டில் போட்டாங்க. மற்றபடி படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, வச்சு செஞ்சு அனுப்பி விட்டுட்டாரு நம்ம லிங்கு பாய். அந்த டைம்ல நம்மளோட நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜிக்கு முன்னாடி அவர் எடுத்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ரன்னு. அதே வருஷத்துல ஜிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நியூ கமரை வச்சு எடுத்த படம் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் சண்டைக்கோழி. ஆனா ஜி அல்ட்ரா டிசாஸ்டர். இதுக்கு நடுவில் தலை கொஞ்சம் குண்டாயிட்டாரு. பயங்கரமாக பாடி ஷேம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு ஹீரோக்கு உண்டான அழகா, இப்படி குண்டா இருக்கிறதுக்குலாம் எதுக்கு ஹீரோவாக இருக்கணும், இதெல்லாம் ஒரு டான்ஸா, எதுக்கு இவர் படம் நடிக்கிறாரு, இவருக்கு சினிமா மேலே அக்கறையே கிடையாது, இவருக்கு ரேசிங் தான் மெயின், அது இதுன்னு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி. கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஒரு கோட் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அவர் சொன்னாரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அது 100% ட்ரூ. சௌரவ் கங்குலி அண்ட் அஜித் குமார் did not lose a single fan during their downfall. எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த தலை ஃபேன்ஸ் தாதா மியூச்சுவல்ஸாக இருப்பாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் வந்து டெண்டுல்கர் அஜித். எனக்கு தெரிஞ்ச நிறைய விஜய் ஃபேன்ஸ் டெண்டுல்கர் ஃபேனாக இருப்பாங்க. அஜித் ஃபேன்ஸ் முக்காவாசி பேர் கண்டிப்பாக தாதாவோட ஃபேனாக தான் இருப்பாங்க. ஏன்னா கரெக்டாக அதே டைமில் தான் தாதாவோட கரியர்லையும் பயங்கரமான டவுன்ஃபால் ஆச்சு. அதனால் அந்த டைமில் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக ஒத்து போகும். ஆனந்த விகடனில் ஒரு காலேஜ் பையன் தொப்பி போட்டுட்டு சைக்கிளில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் இருந்தது. கீழே நம்புங்கள் நான் தான் அஜித் அப்படி இருந்தது. டக்குன்னு எடுத்து பார்த்தா நம்ம தலை. என்ன தலை இப்படி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள ஓப்பன் பண்ணா இருக்கிற ஒவ்வொரு ஸ்டில்லும் சம்பவம் தான். அந்த அளவுக்கு 35லேருந்து 40 கிலோ கம்மி பண்ணியிருந்தாரு. லாங் ஹேரும் வளர்த்திருந்தாரு. என்ன விஷயம்னு பார்த்தா, பிதாமகன் படத்துக்கு அப்புறம் பாலா எடுக்கிற அடுத்த படத்துல தலை தான் ஹீரோ. படம் பேரு நான் கடவுள். அந்த படத்துக்காக தான் உடம்ப குறைச்சு முடி வளர்த்திட்டு இருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்தது. பேக் டு பேக் ஃபிளாப்ஸ், கொண்டாடுறதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம ட்ரெண்ட்லயே இல்லை அப்படின்ற ஒரு டைம்ல இந்த ஒரு ஆர்டிக்கல் போதும் தலை ஃபேன்ஸ் திருப்பியும் ரேஜ் மோடுக்கு மாற. நான் கடவுள் படம் கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சரி மற்ற படங்கள் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் கமிட் ஆன படம் பி வாசு டைரக்ஷன்ல வந்த பரமசிவன். சரி சந்திரமுகி மாதிரி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காரு, முன்னாடி அவர் சேதுபதி ஐபிஎஸ், வால்டர் வெற்றிவேல்லாம் எடுத்தவர், கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த படத்துக்காக வெயிட் பண்ணோம். 2006 பொங்கலுக்கு பரமசிவன் ரிலீஸ்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இதுக்கு நடுவில் 2005ல எல்லா பெரிய ஸ்டாரும் அவங்கவுங்க ஸ்டைல்ல பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. விஜய் திருப்பாச்சி, சூர்யா கஜினி, விக்ரம் அன்னியன் அப்படின்னு. ஆனால் நாம மட்டும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் 2006க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 2005 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன சிவகாசி படத்துக்கு அப்புறம் விஜய் நடிக்கிற ஆதிங்கிற ஒரு படம் ஏப்ரலில் தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க போல. ஆனால் அஜித்தோட பரமசிவன் படம் பொங்கலுக்கு வருது, அதனால கண்டிப்பாக அந்த படத்துக்கூட ரிலீஸ் பண்ணால் நமக்கு ஒரு கிளாஷ் கிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்ஏசி இந்த படத்தை சீக்கிரமே முடிச்சாகணும், பொங்கலுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி டைரக்டர் ரமணாட்ட சொன்னதாக ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆதி படம் பிளான் பண்ணபடி பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகலை. பரமசிவனும் சரவணா படம் 2 மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. ஆதி படம் ரிலீஸ் ஆகாததுனால ஆதி படத்துக்கு டிக்கெட் எடுத்த எல்லாருக்குமே பரமசிவன் படத்தை போட்டு காமிச்சிட்டாங்க. வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் படம் கண்டிப்பா அது ஒரு டீசென்டான படமாவது இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா படம் கேவலமா இருந்தது. சாங்ஸும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எதுக்காக இந்த படத்தை எடுக்கணும், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு படம். நானும் என்னோட அனில் ஃப்ரெண்டும் படத்துக்கு போயிருந்தோம். படம் ஓடிட்டு இருக்கும் போதே என்ன பயங்கரமா ட்ரால் பண்ணி செஞ்சுட்டான். என்னடா படம் இது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள் ஆதி படம் ரிலீஸ் ஆச்சு. அதே ஃப்ரெண்டு கூட நான் போனேன். ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே ஒரு படத்தை பயங்கரமா ட்ரால் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா ஆதி படம் தான். அந்த அளவுக்கு படத்தை வச்சு செஞ்சுட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டை திருப்பி பயங்கரமா பழி வாங்கிட்டேன். ஆக மொத்தம் பொங்கலுக்கு வந்த ஆதியும் கேவலம், பரமசிவனும் கேவலம். ஆனா சரவணா இந்த 2 படத்தை விட பெட்டரா இருக்கும். அதனால அது ஒரு எபோ ஆவரேஜ் படமா பாக்ஸ் ஆபீஸ்ல இருந்தது. அஜித் மாதிரி அப்படியே போஸ் கொடுத்து நடக்கலாம்னு பார்த்தா நீ என்ன
வில்லன் அஜித் மாதிரி ஊனமாக்கிட்டியடா பாவி. மொக்கப்படமாவே இருந்தாலும் ஒரு ஃபேனா படம் பார்க்கும்போது பிடிச்ச ஒரு 2 விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி பரமசிவன்ல எனக்கு ஒரு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று, ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸஸ் போட்டுட்டு ஸ்டேர்ஸ்லேருந்து நடந்து வருவார். எவன்டா அது டாம் க்ரூஸ், எவன்டா அது ஜேம்ஸ் பாண்டுன்னு கேட்குற மாதிரி பயங்கரமான ஒரு சம்பவம் அந்த ஒரு வாக்கு. அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்ல பிரகாஷ் ராஜ் தலையை பயங்கரமா இன்சல்ட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் தலை அதுக்கு கவுண்டர் கொடுத்து கடைசியில் அது அப்படின்னு அவரோட ட்ரேட்மார்க் ஸ்டைலில் சொல்லுவார். வேற லெவல் இருந்தது. பரமசிவனும் ஓகையா. சரி, அடுத்து நான் கடவுள் படம் ரிலீஸ் ஆக இன்னும் டைம் ஆகும் அப்படின்றதுனால இன்னொரு படத்துக்கு கமிட் ஆனார். 2005ல் 2 பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுத்த பேரரசு கூட ஜாயின் பண்ணுறாரு. பேரரசை பொறுத்த வரைக்கும் விஜயோட டெய்லர் மேட் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவர் தலை கூட சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பேச்சு. இதுக்கு நடுவில் இந்த தளபதி ரைவல்ரிங்கிறது ரொம்ப முத்தி போன விஷயமா இருந்தது. விஜய் அஜித்தை தாக்கி ஒரு பஞ்ச் டைலாக் ஒரு படத்தில் பேசுறது, அதுக்கு அஜித் பதில் கொடுக்குற மாதிரி, அதுக்கப்புறம் விஜய் ஒரு பாட்டு பாடுற மாதிரி, அதுக்கு அஜித் ஒரு பாட்டு பாடுற மாதிரி, இந்த மாதிரி ஸ்டார்ஸே மாற்றி மாற்றி தாக்கிட்டு இருந்ததெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைங்கிற மாதிரி இருந்தது. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திருப்பதி பட பூஜையப்போ விஜயே அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்து ஓகே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்தாங்க. ஆல்சோ திருப்பதிங்கிற டைட்டிலே விஜய்கிட்ட இருந்ததாகவும் அதை அஜித்துக்காக அவர் ஃப்ரீயாக கொடுத்ததாகவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் பெட்டராக இருந்தது. திருப்பதி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வருது. ஃபர்ஸ்ட் லுக்லேயே ஏப்ரல் வெளியீடு அப்படின்னு போட்டதெல்லாம் எங்களால் நம்பவே முடியல. ஏன்னா தலை ஒரு படத்தை கமிட் ஆனார்னா அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறது ஒன்லி கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்னும் 3 மாசத்துல படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பயங்கர ஜாலியாக இருந்தது. திருப்பதிங்கிற டைட்டில்லையே பயங்கரமாக ஃபயர் அவுட் இருந்தாங்க. டைட்டிலில் வெறும் அஜித் குமார் நடிக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. எங்களுக்குலாம் எப்படி இருந்ததுன்னா, அது என்ன திருப்பாச்சியில் மட்டும் இளைய தளபதி விஜயின் எழுச்சியில், சிவகாசியில இளைய தளபதி விஜய் வெடிக்கும், எங்களுக்கு மட்டும் என்ன அஜித்குமார் நடிக்கும் அப்படின்னு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் டைரக்டர் கண்டிப்பா கமர்ஷியல் ஹிட் நம்ம கொடுத்துருவாருன்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணி போய் படத்தை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ, திருப்பாச்சியா இருக்கட்டும் சிவகாசியா இருக்கட்டும், 2மே லிரிக்ஸ் பேரரசு தான் எழுதியிருப்பாரு. 2த்துக்குமே வேற வேற மியூசிக் டைரக்டர். ஆனா எல்லா சாங்ஸும் சார்ட் பஸ்டர். இந்த படத்துக்கு பரத்வாஜ் மியூசிக்கு சரி, அஜித் பரத்வாஜ் காம்பினேஷன் எப்பவுமே சூப்பரா இருக்கும் அப்படின்றதுனால சாங்ஸ் எல்லாம் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா திருப்பதி வந்தா திருப்பம் சாங்கை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா பாட்டும் அதெல்லாம் ரெக்கார்டிங்ல ஷூட் பண்ணதா இல்லை வேற எங்கேயாச்சும் போய் முணங்கினதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ கேவலமான சாங்ஸு. இந்த ஜனா ஆஞ்சநேயாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி திருப்பதி சாங்ஸ் ஒவ்வொரு சாங்கும் கேவலமாக இருக்கும். சரி, படத்துக்கு வருவோம். படம் எங்களை எப்படி யோசிக்க வச்சதுன்னா, உண்மையாகவே திருப்பாச்சி சிவகாசிலாம் நீ தான் எடுத்தியா இல்லை வேற யாராவது டைரக்ட் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சதா போர்ஷன்ஸ்லாம் சில கான்செப்ட் வரும். ஏன்டா எங்கள் உயிர் எடுக்கிறதுக்குனே வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். படத்தில் தலையோட காஸ்டியூம்ஸு அதுக்கு மேலே கேவலம். ஷர்ட்டில் இங்கெல்லாம் பெல்ட் போட்டு தலையை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்திருப்பாரு டைரக்டர் பேரரசு. இதில் நான் இறங்கி போகிறவன்ல ஏறி போகிறவன்னு பஞ்ச் டைலாக் வேற. அவ்வளோ பிரம்மாண்டமான ஓப்பனிங் கிடச்சும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் இருந்தும் இப்படி ஒரு படத்தை வச்சு ரசிகர்களை ஒன்றுமே பண்ண முடியல. வி வுட் ஸ்டில் வெயிட் ஃபார் த கம்பேக். ஆனால் இந்த திருப்பதி படத்தில் தேடி கண்டுபிடிச்சி ரசிக்கிற மாதிரி ஒரே ஒரு இடம் இருக்கும். ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு வில்லன் வந்து தலைக்கிட்ட சொல்லுவான், நான் 10 தலை ராவணன் அப்படின்னு. அதுக்கு தலை திருப்பி பஞ்ச் டைலாக் சொல்லுவார், ஒரே தலை அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கேப் கொடுத்துட்டு ராமண்டா அப்படிம்பாரு. அந்த ஒரே தலைன்னு சொன்னதுக்கப்புறம் தியேட்டர் நார்மல்சிக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஆக மொத்தம் அண்ணா ரீக்ரியேட்டட் வடசென்னை சீன். செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மளால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அடுத்த படத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பின்னாடி போகணும். 2002ல் ரிலீஸ் ஆன பாபா படம் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் அடுத்த படம் என்ன அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப நாளாக சூப்பர் ஸ்டார் சைட்லேருந்து வராமே இருந்தது. கடைசியாக 2004ல் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. KS ரவிக்குமார் டைரக்ஷனில் AR ரஹ்மான் மியூசிக்கில் ஜக்குபாய் அப்படிங்கிற ஒரு படம் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் படம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கோட வந்தது. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே பயங்கரமான அதிர்வலைகளை கிரியேட் பண்ணுச்சு. இறைவா, நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்று, எதிரிகளை நானே பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு. தசாவதாரம் படத்தில் கியாஸ் தியரின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் வேற எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளுக்கு இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் நடித்த ஆப்தமித்ரா அப்படிங்கிற ஒரு படத்தை ரஜினி பெங்களூரில் மாறுவேஷத்தில் போய் பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோட அடுத்த படம் இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி KS ரவிக்குமாரை கழட்டி விட்டாரு. அப்படி கழட்டி விட்டுட்டு டிவாசு கூட அவர் ஜாயிண்ட் அடித்ததுக்கப்புறம் KS ரவிக்குமார் என்ன பண்ணார் அப்படின்னா,
அஜித்தை வச்சு நான் ட்ரிபிள் ஆக்டில் காட்ஃபாதர்னு ஒரு படம் எடுப்பேன், அந்த படத்தை சந்திரமுகி ரிலீஸ் ஆகிற அதே டேட்டில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சவால் விட்டார். நிக்காட்ஸை நம்பி அப்படிலாம் ரிலீஸ் டேட்டில் சவால் விடலாமா? படம் ஆரம்பித்தாங்க, ஷூட்டிங் பண்ணாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் 2005 ஏப்ரல் 14லேயே சந்திரமுகி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் 2006 மிட் வரைக்குமே வரலாறு படம் என்னாச்சு, அதில் ஏதாவது அப்டேட் இருக்கா, அது உண்மையாகவே ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. மீன்வைல் நம்மால் பேக் டு பேக் ஜி, பரமசிவன், திருப்பதின்னு ஃப்ளாப்புக்கு மேலே ஃப்ளாப்பாக கொடுத்துக்கிட்டே இருந்தார். இப்போது நமக்கு இருக்கிற கடைசி ஹோப் வரலாறு படம் தான். வில்லன் படத்தோட காம்போ 2வது தடவை ஜாயின் பண்ணுறாங்க வித் ஏஆர் ரஹ்மான் மியூசிக், அஜித் குமாரின் ட்ரிபிள் ரோல். இப்படி இருக்கும்போது ஹைப் எங்கேயோ இருந்தது. ஆனால் எக்ஸாக்டாக இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது ஒரு கிளாரிட்டியே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் 2006 ஜூலை ஆகஸ்டில் ஒரு போஸ்டர் வருது, தீபாவளி வெளியீடு அப்படின்னு. அந்த 2006 to 2011 கலைஞரோட ஆட்சியில் ஒரு படத்துக்கு தமிழில் டைட்டில் இருந்தால் அந்த படத்துக்கு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அதனால் இங்கிலீஷில் டைட்டில் வச்சவங்கெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் தன்னோட படத்தை தமிழில் மாற்றுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எம்டன் மகன் படத்தை என் மகன் அப்படின்னு மாற்றினாங்க. சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் படத்தை உனக்கும் எனக்கும் அப்படின்னு மாற்றினாங்க. அந்த மாதிரி காட்ஃபாதர் படத்தை வரலாறு அப்படின்னு மாற்றி இந்த டேக் வந்து வரலாறு, த ஹிஸ்ட்ரி ஆஃப் காட்ஃபாதர் அப்படின்னு இருந்தது. செம்மையான டைட்டில். அந்த தீபாவளிக்கு வரலாறு படம் மாதிரியே ரொம்ப நாளாக ப்ரொடக்ஷனில் இருந்த வல்லவன் படமும் ரிலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த தீபாவளி தான் லாஸ்ட்டாக 5 பெரிய படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆன தீபாவளி. தலையோட வரலாறு, சிம்புவோட வல்லவன், கேப்டனோட தர்மபுரி, சரத்குமாரோட தலைமகன், ஜீவாவோட ஈ, ஆர்யாவோட வட்டாரம் அப்படின்னு பெரிய லிஸ்ட்டு. வல்லவன் ரிலீஸ்ன்னு சொன்னப்பவே ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது, எங்கள் 2004 தீபாவளியும் அப்படியே ரீக்ரியேட் ஆயிருமோ அப்படின்னு. நம்ம பயத்தில் ஃபியூவல் ஊற்றுற மாதிரி வல்லவனோட சாங்ஸ் ரிலீஸ் ஆகி ஒவ்வொரு சாங்கும் இன்ஸ்டன்ட் சார்ட் பஸ்டராக இருந்தது. எஸ்பெஷலி லூசு பெண்ணே, எங்கே திரும்பினாலும் லூசு பெண்ணே, எதை பார்த்தாலும் லூசு பெண்ணே. அப்போ தான் காலர் டியூன்ற கான்செப்ட் வந்தது, கொஞ்ச நாள் ஆச்சு. யாருக்கு ஃபோன் பண்ணாலும் லூசு பெண்ணே சாங் தான் கேட்கும். அந்த அளவுக்கு அந்த சாங்ஸ் எல்லாமே பெரிய ஹிட்டு. அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா ஒரு போஸ்டர், உலகின் 8வது அதிசயம் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் வரலாறு அப்படின்னு ஒரு போஸ்டர். இளமை சாங்கும் இளமை ரீமிக்ஸும் சரியான இன்ஸ்டன்ட் சார்ட் பஸ்டர். கம்மா கரையில் சாங்கில் பீட் செமையாக இருந்தது. ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லா சாங்குமே ஒரு கிளாசிக்கல் நம்பராக இருந்ததே தவிர ஒரு இன்ஸ்டன்ட் சார்ட் பஸ்டராக ஒரு யூத்துக்கு பயங்கரமான ஒரு பெப்பியான விஷயத்தை கொடுக்குற மாதிரி இல்லை. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் வல்லவன் எங்கேயோ இருந்தது. வரலாறை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டு கேட்டு ஓகே, இந்த சாங்கில் இந்த பிட் நல்லாயிருக்கு, இந்த சாங்கில் இந்த கிளாசிக்கல் விஷயம் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த படமாவது மச் அவைட்டட் கம்பேக்கை தலைக்கு கொடுக்குமா? இந்த படத்தின் மூலமாவது தலை வரலாறு படைப்பாரா? அந்த தீபாவளியில் என்ன நடந்தது? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அஜித் குமார் முதல் முறையாக 3 வேடங்களில் நடிக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டான்ஸே ஆட தெரியாதுன்னு பயங்கரமாக ட்ரால் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹீரோ இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவாரா அப்படிங்கிற மாதிரி ராபர்ட் மாஸ்டர் செம்மையாக ஆட வச்சிருப்பாரு நம்ம தலையை. அப்போ தான் திரைக்கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் அப்பா தலை ட்ரீட்மெண்ட் கொடுக்க, பையன் தலை அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க, அப்படியே ஜூம் அவுட் பண்ணி ஜன்னலில் பார்த்தா கடைசியாக வந்து சேர்ந்தாரு நம்ம 3வது தலை. ஒரே ஆள் எப்படி ஆல்கஹாலிக்கா, விமனைசரா, நல்லவனா, ராகா, கெட்டவனா, ஒரே ஆளுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்க முடியும்? அதுவும் நான் எங்கேயோ பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி.